நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல மாங்காய் மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாங்காய் சீசனுங்க. இப்போ இதை மிஸ் பண்ணா இன்னும் ஒரு வருஷம் மாங்காய் மட்டன் கறிக்காக காத்திருக்கணும். அதனால உடனே செய்யலாம் வாங்க. மாங்காய் கறி செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: க்ளீன் பண்ண மட்டன் 500 கிராம், வெங்காயம் 200 கிராம், ஒரு மாங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, பார்க்கறதுக்கு சவப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, புதினா இலை 1 கைப்பிடி அளவு. இது கறி மசாலா அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வரமல்லி 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. வெறும் சட்டியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எதுவும் இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் வறுக்க தேவையில்ல, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வறுத்தது வறுக்காதது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சா போதும். நம்ம ஹோம்மேட் கறி மசாலா ரெடி. அப்புறம் என்ன, அடுப்பை பற்ற வச்சு சட்டி அதில் வச்சு நல்லா நல்லெண்ணெயை விட்டு இப்போ இதில் 4 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்னதாக 2 பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை லைட்டாக பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பெரட்டி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதில் இப்போது கறிவேப்பிள்ளை, வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து பெரட்டி விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கினதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பெரட்டி விடுங்க. பச்சை வாசம் போனதும் கறியை எடுத்து போட்டு அதோட நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ள மாங்காயில் மலைசாரல் போல் உப்பையும் மிளகாத்தூளையும் தூவி கையால் பிசறி விட்டு வச்சிருங்க. விட்டுட்டு வந்த கறிக்கு வந்தால் கறியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிருங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இது சொவரொட்டின்னு சொல்லுவாங்க, மண்ணீரல். இது உங்களுக்கு கிடைக்கணும்னா கறிக்கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் கடை திறந்ததும் ஆளாக வாங்கிடணும், இல்லைன்னா மற்றவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சிசரால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு நுணுக்கி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெயை விட்டு சுவரொட்டியை எடுத்து போட்டு பொரிங்க. இதை சாப்பிட்டா நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் கவுண்ட்டை அதிகப்படுத்தும். பிரசவ காலத்தில் பெண்கள் வாரம் 1 முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் நுணுக்கி வச்ச உப்பு மிளகு தூள் கொஞ்சமாக தூவி நல்லா பரட்டி விடுங்க. கருப்பும் இல்லாமல் டார்க் ப்ரௌனும் இல்லாமல் ஒரு கலர் வரும். அப்போ எடுத்து சூடு அடங்கிறதுக்குள்ளே மீதி இருக்க மிளகுத்தூளை தூவி கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஸ்நாக். சில விஷயத்த சொல்லி பார்க்குறத விட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம மாங்காய் மட்டன் கறிக்கு வரலாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்தால் நல்லா கொதிச்சிருக்கும். அதில் அரைச்சி வச்ச கறி மசாலாவை எடுத்து போட்டு மல்லித்தூளை சேர்த்து பரட்டி விடுங்க. ட்ரை மட்டன் மசாலா மாதிரி இருக்கும். அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தா வீடே கமகமன்னு மணக்கும். அதில் இப்போ நம்ம வெட்டி வச்ச மாங்காவை பரவலாக போட்டு எடுத்து வச்ச புதினாவை சேர்த்து மட்டன் மசாலாவோட பிடிக்கிற மாதிரி கலக்கி 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு கடைசியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி
எடுத்து வச்சா நம்ம மட்டன் மாங்காய் கறி ரெடி. சுட சுட சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்டா எது மட்டன் எது மாங்கான்னு சொல்லவே முடியாது. நல்லா சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபு பண்ணிருங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.